ஹதீஸின் படிப்பினைகள் மக்தப் 3 மற்றும் 5 முஅல்லம மாணவிகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நம்ம முதலாவதாக உருவத்தை கேலி செய்வது, பட்ட பெயர் சூட்டுவது பற்றி பார்ப்போம். இன்றைய காலகட்டத்தில் இது ஒரு சாதாரணமாக விஷயமாக கருதப்படுகிறது. ஆனால் இது எவ்வளோ பெரிய பாவம் என்று இந்த டிராமாவின் மூலம் இந்த ஹதீஸின் படிப்பினில் கற்றுக்கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு தொலை போனியா குண்டு? வலைக்கும் சலாம். போனேண்டி, நீ தான் வரல. யாரெல்லாம் வந்தாங்க? ஒல்லி நூரியும் குண்டு ஃபரிதாவும் அப்புறம் யாஸ்மினும் வந்தாங்க. நீ எந்த யாஸ்மினா சொல்ற? அந்த கருப்பு யாஸ்மினா இல்ல குண்டு யாஸ்மினா? அந்த கருப்பு யாஸ்மின் தான்ப்பா. ஹே, என்னப்பா உங்களோட உருவத்தை கலர் வச்சு இப்படி பேசுறீங்க? நாங்க இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஜாலியா ஃபன் பண்ணி பேசுவோம். இப்படி பேசக்கூடாதுன்னு அல்லாஹ் கூறியதை சொல்ற கேளுங்க. அதை கேட்டால் இந்த மாதிரி பேச மாட்டீங்க. நம்பிக்கையுடையவர்களே, ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை கேலி செய்ய வேண்டாம். இவர்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். எந்த பெண்களும் வேறு பெண்களை கேலி செய்ய வேண்டாம். இவர்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். உங்களுக்குள் நீங்கள் குறை கூற வேண்டாம். பட்ட பெயர், உருவக்கேலி, குத்தி காட்ட வேண்டாம். நம்பிக்கை கொண்ட பின் பாவமான பெயர் சூட்டுவது கெட்ட விஷயம். இதற்கு ஒரு சம்பவம் சொல்றேன், கேளுங்க. ஷஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் குள்ளத்தன்மை குறித்த கேலி சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மற்றொரு மனைவியான ஷஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குள்ளமாக இருப்பதை சுட்டி காட்டி அவரை ஏளனமாக குள்ளமான என்று சைகை மூலமோ அல்லது வார்த்தையாலோ குறிப்பிட்டார். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மையாரை பார்த்து, நீர் கூறிய வார்த்தை மகா பொல்லாத கொடிய வார்த்தை. இந்த வார்த்தையை கடலில் கலந்தாலும் அது கலந்து விடும் என்று கடுமையாக எச்சரித்தார். இந்த சம்பவத்தில் இருந்து ஒருவரை கேலி செய்வது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை விளங்குகிறது. இனிமேலாவது கேலி செய்ய வேண்டாம். அல்லாவே, இது இவ்வளோ பெரிய பாவம்னு எனக்கு தெரியாது. இது ஜாலியான விஷயம்னு நினச்சேன். நாங்கள் உருவத்தை கலரை வச்சு ஃபன் பண்ணினோம். இனிமேல் இந்த தவறுகளை நாங்கள் செய்ய மாட்டோம், இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக நம்ம பொய் சொல்றதை பற்றி பார்க்கலாம். பொய் ஈமானை தின்றுவிடும். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் ஒட்டி பிறந்த சகோதரனை போல் ஆகிவிட்டது பொய் சொல்வதனால் ஏற்படும் தீமைகளை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நண்பர்கள் இருவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு பொய் சொல்றாங்கன்னு இந்த டிராமாவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹே, நம்ம எல்லாரும் எக்ஸாம்க்கு குரூப்பா ஸ்டடீஸ் பண்ணலாமா? சரி. இவ என்னப்பா எப்போ பார்த்தாலும் படிக்கலான்னு சொல்கிறேன். எனக்கு படிக்க மூடே இல்லை. சரி விடு, அவளுக்கு தெரியாம நம்ம ஃபோன் பார்க்கலாம். அவ கேட்டா படிச்சிட்டோன்னு சொல்லிடுவோம். என்னப்பா படிச்சிட்டிங்களா? நாங்க நல்லாவே படிச்சிட்டோம். இரண்டாவது பொய். வீட்டிலிருந்து பொய் சொல்றாங்க. ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். ஐயோ, இவ வேற கால் பண்றாளே, நம்ம இன்னும் ரெடியே ஆகலை. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுப்பா. வலைக்கும் சலாம். கிளம்பிட்டியாப்பா? கிளம்பிட்டேன்ப்பா. பஸ்ஸில் தான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் 15 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவேன். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் வருவா. அவகிட்ட நான் வீட்டில் இல்லைன்னு போய் சொல்லு. கொஞ்ச நேரம் அவளை வச்சு ப்ராங்க் பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். நானும் உங்களை காலையிலேருந்து பார்த்து நிற்கிறேன். எவ்வளவுதான் பொய் சொல்வீங்க? படிக்காமலே படிச்சிட்டேன்றீங்க, கிளம்பாமலே கிளம்பிட்டேன்றீங்க. இதில் வேற வீட்டிலேருந்துக்குன்னு என்ன பொய் சொல்றியா? இது என்ன அவ்வளோ பெரிய பொய்யா? நார்மலாக நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுற விஷயம் தானே. சின்ன சின்ன பொய் தானே சொன்னோம். என்னது நார்மல் சின்ன பொய்யா? பொய் சொல்வதனால் உங்களுக்கு ஏற்படும் தீமைகளை பற்றி சொல்கிறேன், கேளு. பொய் சொல்வது ஹராமாகும். பொய் சொல்வதை அல்லாஹ் விரும்புவதில்லை.
பொய் சொன்னால் அது நம்மை நரகத்திற்கு தான் சேர்க்கும். நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் பெரிய பொய்யராக நிற்போம். பொய் நயவஞ்சகத்தின் அடையாளமாகும். நம்ம ஒரு பொய் சொன்னால் நம் இருதயத்தில் ஒரு கரும்புள்ளி உருவாகும். இவ்வாறு பொய் சொல்ல சொல்ல நம் இருதயமே கருமை அடையும். பொய் சொன்னால் மலக்குமார்கள் நம்மை விட்டு ஓடுகிறார்கள். நம்ம ஒரு பொய் சொன்னால் மலக்குமார்கள் 10 மைல் தூரம் ஓடுவார்கள். இதே 2 பொய் சொன்னால் மலக்குமார்கள் 20 மைல் தூரம் ஓடுவார்கள். பொய்யின் முடிவு நரகம்தான். உண்மை நன்மைக்கு வழிவகுக்கிறது, நன்மை சொர்க்கத்திற்கு வழிவகுக்கிறது. பொய் தீமைக்கு வழிவகுக்கிறது, தீமை நரகத்திற்கு தான் நம்மை வழிவகுக்கும். கேலிக்காகவும் பொய் சொல்லக்கூடாது. அதே மாதிரி இப்பெல்லாம் பிராங்க்ன்ற பேர்ல ரொம்ப அதிகமாக பொய் சொல்ல ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப பெரிய பாவமாகும். அதனால பொய் சொல்றது நார்மல்னு மட்டும் சொல்லாத. இனிமேலாவது பொய் சொல்லாமல் இருப்போம். இன்ஷா அல்லாஹ். நாங்கள் பெரிய விஷயத்துக்கு தான் பொய் சொல்றது பாவம்னு நினைத்தோம். ஆனால் இப்போ நல்லாவே புரிய வச்சுட்டேன். சின்ன சின்ன பொய் சொல்றது கூட பெரிய பாவம்னு. இனிமேல் இந்த மாதிரி சின்ன சின்ன பொய் கூட சொல்ல மாட்டோம். இன்ஷா அல்லாஹ். நாம் அனைவரையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அடுத்தபடியாக பாட்டு பாடுவதை, இசைக்கருவி இசைப்பதை எவ்வளவு பெரிய தவறு என்றும் இதற்கு பதிலாக நம் வாழ்க்கையில் எதை கொண்டு சிறப்படையலாம் என்பதை இந்நிகழ்ச்சியில் பார்ப்போம். சாலிஹாவா, இந்த ரூமை க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ண அம்மா சந்தோஷப்படுவாங்க. ஹே ஆமாப்பா, வேலை பார்க்கும்போது பாட்டு கேட்டுட்டே வேலை பார்த்தா டயர்டே தெரியாது. சரி, ஓகே, நல்ல பாட்டா போட, அப்பதான் வேலை சீக்கிரமா முடிக்கலாம். சரி வா, ப்ளூடூத்ல பாட்டு கேட்கலாம். இப்படி பாட்டு கேட்டு வேலை பார்க்கலாமா? இது சரியா? எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ வேலையை பாரு. நான் உங்க நன்மைக்கு தான் சொல்லுவேன். பாட்டு பாடிட்டு வேலை பார்க்கறது எவ்வளவு பெரிய பாவம். அந்த வேலை பார்த்த நன்மை கூட இல்லை. ஆனால் நீங்கள் திக்ர் செஞ்சுட்டு வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நன்மைகள் கிடைக்கும். வேலை பார்த்த நன்மையும் கிடைக்கும், திக்ரு செஞ்ச நன்மையும் கிடைக்கும். திக்ரு ஒரு சிறிய அமல் தான். அதனுடைய சிறப்பு சொல்கிறேன் கேளுங்க. உதாரணமாக சுபஹான் அல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னால் சொர்க்கத்தில் 1 மரம் நடப்படும். வேலை பார்த்துட்டே 10 சுபஹான் அல்லாஹ் சொன்னால் சொர்க்கத்தில் 10 மரம் நடப்படும். அதே மாதிரி சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 முறை சொன்னால் பாவங்கள் கடலில் நுரை போன்றிருந்தாலும் மன்னிக்கப்படும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை 10 முறை கூறினால் 100 நன்மைகள் எழுதப்படும், 100 பாவங்களும் மன்னிக்கப்படும். 10 அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமாகும். அந்த நாளில் மாலை நேரம் வரும் வரை ஷைத்தானில் இருந்து பாதுகாப்பாக இருக்கும். இவ்வாறு திக்ரு சொல்ல சொல்ல மன அமைதி கிடைக்கும், மன அழுத்தம் குறையும். திக்ரு ஒரு பாதுகாப்பான அரண். நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைப்படி தமது சமுதாய மக்களை அழைத்து 5 விஷயங்களை கூறினார்கள். அவற்றில் 5வது விஷயம் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு. திக்ரு செய்யுமாறு உங்களை ஏவுகிறேன் என்று கூறினார்கள். நாவிற்கு எளிதானது மறுமையில் தராசில் கனமாக்கும். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுவேன். அதனால் நம்ம எல்லாரும் அதிகம் திக்ரு செய்பவர்களாக அல்லாஹ் தங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். நான் பாட்டு பாடுவது ஒரு சாதாரண விஷயம்னு நினச்சேன். ஆனால் அது இவ்வளோ பெரிய பாவம்னு நீ நல்லாவே புரிய வச்சிட்ட. அதே மாதிரி திக்ரோட சிறப்பை பற்றியும் நீ நல்லாவே புரிய வச்சிட்ட. ஜஸாக் அல்லாஹ். இனிமேலாவது இந்த மாதிரி தவறுகளை விட்டும் நாம் அனைவரும் தவிர்ந்திருப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.